ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய பெரியம்மா வந்திருக்காங்க. அவங்க தான் அந்த களி கிண்டி காட்டுறேன் அப்படின்னாங்க. அதுக்கு தான் களி கிண்டிகிட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவு வந்து வதக்கிட்டு இருக்காங்க. அது வதக்கிட்டு தான் களி கிண்டணுமா, இல்லைனா வழவழன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் சட்டியில் வதக்கிட்டு இருக்காங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இறக்கி நம்ம வந்து கொட்டி சட்டை ஆறட்டும். நம்ம வந்து களி கிண்டுறதுக்கு வந்து எண்ணெய் சட்டியில் இது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் உப்பு போடணுமா அப்படிமா? இந்தாங்க கொஞ்சமாக போட்டுங்க, உங்களுக்கு தேவை. இனிப்பு தான் போடணும். கொஞ்சமாக போட்டுக்கணும். அந்த தண்ணி கொதிக்க விட்டு அப்புறம் என்ன பெரியமா செய்யணும்? மாவு போட்டுக்கிண்டணும், வெள்ளத்தை போட்டு வெல்லம் போடணும். தேங்காய் எப்போ போடுவீங்க? தேங்காயும் போடணும்டா. சரி, நான் வந்து ஏலக்காய் எடுத்துகிட்டு வரேன், இடிச்சிட்டு வரேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பெரியம்மா அதெல்லாம் வெல்லம் போட்டாங்க. வெல்லம் போட்டு இன்னும் நல்லா கொதிக்கணும், அப்படி தானே பெரியம்மா? போடும். ஏலக்காய் போட்டுக்கிறோம். கொதிக்கணும் பெரியம்மா. தேங்காய் தண்ணி கொதிச்சுட்டு இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் போட்டுமா கொதிக்கணும் பெரியம்மா? மாவு ஒன்றே போட்டு கிண்ட போறீங்களா? வரணுமாண்ணா? பத்தெல்லாம் வெந்நீர் இருக்கு அந்த அடுப்பில், கொஞ்சம் சேர்த்து. அது என்ன டால்டாவாடா? சரி சரி, நீனும் சமைக்கிறதுக்கு வந்துட்ட ஆத்தாவுக்கு ஹெல்ப்புக்கு. எங்கள் பெரியம்மா களி கிண்டின மாதிரியே நீங்களும் களி கிண்டி பாருங்கள். கிண்டி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.